சப்போஸ் வந்து நீங்கள் ஒன் டே சிஎம் ஆனீங்கன்னா ஃபஸ்ட்டு மாற்றக்கூடிய விஷயம் என்னமா சார் இருக்கும்? ஃபஸ்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் தலைகீழ மாற்றுவேன் எல்லாத்தையும். மக்கள் சார்பாக நான் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். யுவர் ரியல் ஜேர்னலிஸ்ட் சார். மக்கள் சார்பாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இப்போ பொது வாழ்க்கையில் இருக்கீங்க. இந்த பொது வாழ்க்கைக்கு வந்து என்னெல்லாம் இழந்துருக்கீங்க? ப்ரைவசி. ஒருவேளை நீங்கள் நாளைக்கு இல்லை அப்படின்னா இதை யாராவது தொடருவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை இது எந்த மாதிரி போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சவுக்கு மீடியா தொடங்கினதுலேருந்து வந்து லியோ சார் நம்ம கூட இருந்தார். இப்போ வந்து அவர் வெளியே போயிட்டாரு. அதை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்த நபர் 2 பேர் வர போகிறாங்க. அவங்க 2 பேர் வந்து நான் ஐ திங்க் ரைட் டைம் நான் கீழே போய் உட்காந்துட்டு தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாதி இதில் ரியாக்ஷன் கொடுக்காம உட்கார முடியாது ஆங்கர்ஸால். ஸோ அடுத்தபடியாக சிவ பிரசாத் அவர்களையும் மற்றும் நிதிஷ் 2 பேருமே மேடைக்கு அழைக்கிறோம். ஏற்கனவே ஒரு செக்மெண்ட் வந்து தாறுமாறாக கேட்டிருக்காரு கேள்விகளை. மீண்டும் அவரை கைத்தட்டலோட மேடைக்கு அழைக்கிறோம் ப்ளீஸ். அது என்னப்பா பைக்? எனக்கு தெரியல அது என்ன பைக்குன்னு கூப்பிடணும்னு சொன்னாங்க. வை இஸ் இட் பைக் பிரசாத்? பைக் எதாவது திருடிட்டீங்களா? இல்லை எங்கள் அம்மா ஆசையாக ஒரு பைக் வாங்கி கொடுத்தாங்க. ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான். போலீஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இல்லை மறுபடியும் ஒரு வழக்க போட்டு விட்டாங்கன்னா போச்சு. சிவகங்கை வரைக்கும் போனோம். அதனால சார் இப்போ வந்துட்டு தமிழகத்தில் வந்துட்டு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி தான். நான் 3 தான் சொன்னேன். தம்பி தான் சீமானோட சேர்க்கலன்னா என்கிட்ட பேசாதான்ட்டாப்ல. இப்போ என்னன்னா 4 தலைவர்களையும் நம்ம சவுக்கு மீடியாவில் எப்போ சார் நேர்காணல் எடுக்க போகிறீங்க? வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு நேர்காணல் எடுப்பதில் எந்த தயக்கமும் இல்லை. தேர்தல் நெருக்கத்தில் தான் அவர்களுக்கு இந்த கூடுதலான பப்ளிசிட்டி தேவைப்படும். இப்போது நம்ம சேனல் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வளர்ச்சியை பார்த்து அவர்களையும் நம்மை அழைத்து தேர்தல் நெருக்கத்தில் நேர்காணல் அளிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அப்போது எல்லா தலைவர்களையும் நம்ம போய் எடுக்கலாம். இப்போ நான் கேட்குற கேள்வி எல்லாமே வந்து வர முடியாதவங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு, நம்ம சவுக்கு மீடியா உறவுகள் வந்து இந்த கொஸ்டின்ஸை மோஸ்ட்டாக கேட்டிருக்காங்க. அதை தான் ஒன்றுனா நான் கேட்க போகிறேன் சார். ப்ளீஸ். இப்பொழுது திமுக செய்யும் தவறுகளை வெளிக்கொண்டு வருவீங்க, மக்களிடம் சொல்கிறீங்க. அதே போல் அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இதே மாதிரி அவங்கள விமர்சிப்பீங்களா? 2009 திமுக ஆட்சியில் தான் எழுத தொடங்கினேன். 10 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது 10 ஆண்டுகளும் அவர்களை விமர்சனம் செய்திருக்கிறேன். இப்போது திமுக விமர்சனம் செய்வதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததும் அவர்களையும் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். உங்களுக்கு அரசியல் புரிஞ்சவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு செக் வேணும். யாருமே கேள்வி கேட்கலன்னா அதுவே தப்பு பண்ணிட்டு போய் தோத்துரும், விழுந்துடும். ஸோ யாராவது ஒரு கரெக்டாக சரியான விமர்சனங்களை செய்பவர்கள் ஒரு அரசுக்கு இடித்துரைப்பவர்களாக வேண்டும். ஒரு நல்ல ஆட்சியாளர்கள் அதை விரும்புவார்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காருன்னா அவங்க மந்திரிக்கு என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்னு நமக்கு தான் தகவல் வரும். ஸோ அதை பொதுவெளியில் வைக்கும்போது அவர் அதை திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அவர் செய்யும் தவறை சுட்டி காட்டும்போது அவர் அதை திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் நிச்சயமாக விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அரசியல் களத்தில் சவுக்கு சங்கரை எப்போ சார் பார்க்கலாம்? இப்போதைக்கு அதற்கான யோசனை கிடையாது. பத்திரிகையாளர் ஆவேன் அப்படின்ற எண்ணமே முன்னாடி கிடையாது. இல்லை இப்போ திடீர்னு இது மாதிரி ஆகணும், நாளைக்கு அரசியல்வாதி அவதாரம் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அப்போது எடுக்கலாம். இப்போ 26 திமுக வீட்டுக்கு அனுப்பணும். அந்த வேலையில் தான் தீவிரமாக செய்ய வேண்டும். அதனால் அதில் எந்த விதமான டீவியேஷனும் இருக்கக்கூடாது. சார் அதே மாதிரி நீங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க, அரசியல்வாதிகளை பற்றி பேசினா எந்த பிரச்சனையும் வராது, இந்த அதிகாரிகளை பற்றி பேசினா தான் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்றீங்க. அதிகாரிகளை மட்டும் தவிர்த்துட்டு அரசியல்வாதி மட்டும் விமர்சிட்டு போயிடலாம்ல சார்? ஏன் நீங்கள் அதிகாரிகளையும் விமர்சிக்கிறீங்க? நாட்டில் நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு அவர்களும் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள் என்பது தெரிந்தும் நமக்கு பிரச்சனைன்றதுக்காக பேசாமல் அமைதியாக இருந்தோன்னா நாளைக்கு நம்ம மனசாட்சி நம்மளை கேள்வி கேட்காதா? அதிகாரிகளும் கணிசமான தப்பு பண்ணுறாங்கிறது தெரியுது. பட் அவங்கள தொட்டால் நமக்கு பிரச்சனை வருன்றதுக்காக இவங்களை கண்டும் காணாமல் விட்டு அரசியல்வாதிகளை மட்டும் விமர்சனம் செஞ்சால் அது ஒரு நேர்மையற்ற ஜேர்னலிசமாக அவனுக்கு தோணல? பிரச்சனை வரத்தான் செய்யும். சரி, நம்ம பேசலை, யார் கேட்குறது? நம்மளே கேட்கலாம், அதிகாரிகள் யார் கேட்கல? இப்போ இன்னொன்று, அதிகாரிகள் செய்கிற தவறு பற்றிலாம் நமக்கு நன்றாக விவரங்கள் வருகிறது, தெரிந்தும் நாமே அமைதியாக இருந்தால் வேறு யார் கேட்பார்கள்? ஸோ இவ்வளவு கேள்விகள் கேட்பதனால தான் இன்றைக்கி ஓரளவுக்காவது இந்த அதிகாரிகளுக்கு அச்சம் இருக்கிறது. யாருமே பேசாமல் போயிட்டான்னா அதிகாரிகளோட ஆட்டம் இந்த மக்களால் தாங்க முடியாது. அதனால் நிச்சயம் பேசியே தீர வேண்டும். ஊழல் இல்லாத தமிழ்நாடு நீ எப்பயாவது சாத்தியமா? அது ஒரு கனவு. அது ஒரு மிக நீண்ட இலக்கு. அது ஒரு கனவு. அந்த கனவை நோக்கி நாம் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். அது அத்தனை எளிதில்
சாத்தியம் அல்ல. நீங்கள் இது ஊழல் இல்லாத தமிழ்நாடுன்னு ஆரம்பிச்சுட்டு நம்மளே ஓட்டுக்கு காசு வாங்குறோம்ல. ஸோ அது ஒரு கனவு, அது ஒரு இலக்கு, அது ஒரு உன்னதமான இலக்கு. அதை நோக்கி பயணிக்க வேண்டும். முடிஞ்சவரை அதை நோக்கி அதை அடைவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். உடனடியாக அது சாத்தியமில்லை. சார் இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் அந்த சூழ்நிலையும் இருந்துச்சு. இப்போ கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் கூட்டணியில் தான் சேரணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்களும் சொல்லியிருக்கீங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இன்னைக்கு இந்த சூழல் மாறிவிட்டது. கரூர் சம்பவத்திற்கு முன்பு விஜய் அவர்களுக்கு இருந்த ட்ராக்ஷன் வேற. அவர் அந்த உட்கட்டமைப்பே இல்லாமல் அவர் நிகழ்ச்சிகளுக்கு கூடிய கூட்டத்தை வைத்து நாம் எளிதாக முதல்வராகி விடலாம், உட்கட்டமைப்பே அவசியமில்லை என்ற அளவுக்கு அவர்கள் கட்சியினரும் அவரும் நினைத்தார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு புதிய புரிதல் வந்திருக்கும். உட்கட்டமைப்பு இல்லாமல் ஒரு கட்சி தேர்தலை எதிர்கொள்வது என்பது அத்தனை எளிதல்ல அப்படின்றது புரிந்திருக்கும். ஸோ இப்போது கூட்டணி என்பது எதற்கென்றால் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மட்டுமல்லாமல் தேர்தல் பணியை செய்வதற்கே அவர்களுக்கு இன்று கூட்டணி தேவைப்படுகிறது. இப்போது ஒரு கரூர் சம்பவத்தை ஹேண்டில் பண்ணுறது எப்படிக்கு ஒரு முக்கியமான பணியோ, அதே போல் தேர்தலில் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது, பிரச்சாரம் செய்கிறது, இது எல்லாத்துக்குமே பெரிய உட்கட்டமைப்பு தேவை. இன்றைக்கி அவங்கக்கிட்ட அது சுத்தமாக இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது தனியாக அவர்களால் எப்படி தேர்தலை எதிர்கொள்ள முடியும்? ஸோ தேர்தலில் போட்டியிடுவதற்கே அவர்களுக்கு கூட்டணியின் துணை தேவைப்படுகிறது. இப்போ ஏடிஎம்கே கூடயோ இல்லை பிஜேபி கூடயோ இல்லை வேறு ஏதோ ஒரு கட்சியோடவோ அவர்கள் கூட்டணி வைத்தால் இந்த நாமினேஷன் ஃபைலிங்லேருந்து எல்லாவற்றுக்கும் அவர்களுக்கு உதவி என்று தேவைப்படுகிறது. அதனால் இன்றைக்கி தனியாக போட்டி போடுவது என்பது தாவேக்காவுக்கு ஆப்ஷனே கிடையாது. சார் நிறைய பேர் வந்துட்டு யாராச்சிக்கு வந்தால் என்ன, நம்ம உழைச்சா நமக்கு சோறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கவங்களுக்குலாம் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? அந்த சோறு கிடைக்குதா இல்லையான்றதுக்கே நீங்கள் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், முடிவு செய்ய வேண்டும். உங்களுக்கு எல்லாருக்கும் வெறும் 3 வேளை உணவு தான் அடிப்படை என்றாலும் இந்த 3 வேளை உணவை உங்களுக்கு சரியாக உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நீங்கள் பெறுவதையே அரசியல் தான் தீர்மானிக்கிறது. அதனால் யார் ஆட்சிக்கு வந்தால் என்னன்றதெல்லாம் இருக்கிறது ஆப்ஷன் இல்லை, அது தவறான அணுகுமுறை. சார் இப்போ ஒரு அதிகாரியோட இது முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வந்துருச்சு. இதை வந்துட்டு ஷோவில் நீங்கள் பேசலான் இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்துட்டு இந்த விஷயத்த பேசாதீங்க அப்படின்னு பல வழிகளில் பேசுகிறாரு. அப்படி பேசி நீங்கள் ஷோவில் பேசாமல் விட்டதுண்டா? அது எந்த மாதிரியான விஷயம் என்பதை பொறுத்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ஸ்கேம் இருக்குது, அந்த ஸ்கேமை நீங்கள் பண்ணாதீங்க, எக்ஸ்போஸ் பண்ணாதீங்கன்ட்டு அதிகாரி சொல்கிறாருன்னா நான் கேட்க மாட்டேன். பட் ஒரு சின்ன வயலேஷனு, அந்த அதிகாரி இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸ் வண்டியை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பெரிய குற்றம் இல்லை. அதை சங்கர் நீங்கள் இன்றைக்கி நான் அந்த மாதிரி வண்டியை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன், அதை பேசுகிறதா இருக்கீங்க, அதை பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அதை பேசாமல் விடுவது நல்லது. எதற்கென்றால் இப்போ நான் அதை பேசாமல் விட்டேன்னா அந்த அதிகாரி எனக்கு கடமைப்பட்டவர் ஆகிறார். கரெக்டாக? அடுத்த வாட்டி சார் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இது மாதிரி நடக்குதாமே, அது என்னன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கன்னா சொல்லுவார். ஸோ இந்த சின்ன சமரசத்தை செய்து கொள்வதன் மூலம் அவரை சோர்ஸ் ஆக்கிடுவேன். இப்போ அதே அதிகாரி ஒரு 10 கோடி ரூபாய் அடிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு தகவல் வந்துச்சுன்னா அதில் நம்ம சமரசம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சார் சாரி சார்னு சொல்லிட்டு நான் போட்டுருவேன். சின்ன வயலேஷனாக தான் விட்டுட்டோன்னா அவர் 20 வருஷத்துக்கு சோர்ஸாக இருப்பார். அவரே கூப்பிட்டு சொல்லுவார், அது அங்கே ஒருத்தர் அடிச்சிருக்கிற அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவார், டாக்குமெண்ட் எடுத்து கொடுப்பார். அது ஒரு ஜேர்னலிஸ்டோட ஸ்கில்லு. சின்ன சின்ன வயலேஷன்ஸை மன்னிச்சு போகலாம். இப்போ ஒரு வண்டி மிஸ்யூஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கிங்களேன், அதுதான் அந்த ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் முடியாது சார், நான் போடுவேன் சார் அப்படின்னு சொன்னால் அவர் நிரந்தரமாக நமக்கு எதிரியாவார். அதனால் என்ன பிரயோஜனம்? வண்டி மிஸ்யூஸ் நிற்க போதா? இல்லை. அதுக்கு பதிலாக இதை செஞ்சு கொடுத்தோன்னா அவர் கடன் போட்டவர் அவராரா? அடுத்த வாட்டி அவரே கூப்பிட்டு சொல்லுவார், பாஸ் இங்கே பெருசாக ஒரு மேட்டர் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அவ்வளோதான். நீங்கள் இப்போ பொது வாழ்க்கையில் இருக்கீங்க, இந்த பொது வாழ்க்கைக்கு வந்து என்னெல்லாம் இழந்துருக்கீங்க சார்? ப்ரைவசி. இப்போது நார்மலாக நீங்கள் போய் எங்கேயாவது போனீங்கன்னா, இப்போ நீங்கள் தான் கூட வந்திருக்க, வெளியூருக்கு போகும்போதெல்லாம் வந்திருக்க, எங்கேயாவது இறங்கி நின்று ரோட்டில் நிம்மதியாக டீ குடிக்க முடியுதா? ப்ரைவசி சில இழப்புகளை சந்தித்தே ஆக வேண்டும். இன்றைக்கி லட்சம் மக்கள் நம்ம மீது அன்போடும் பிரியத்தோடும் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இருக்கிறார்கள், நம்ம மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். நாம் எப்போதெல்லாம் கீழே விழுகிறோமோ நாம் எழுவதற்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள் என்றால் சில தியாகங்களை நீங்கள் செய்து தான் ஆக வேண்டும். ப்ரைவசி, ஒரு நிம்மதியாக ஒரு சினிமாவுக்கு போக முடியாது. ஸோ அந்த தியாகத்தை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். இதுதான் மோஸ்ட்டாக எல்லாருமே கேட்டிருந்தாங்க சார், அதான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு கேட்டேன் சார். நன்றி சார். உட்கார ஒரு 2 கொஸ்டின் கேட்டு போவான். இப்போ நம்மளாம் வந்துட்டு இப்போ நீங்கள் நம்ம ஜேர்னலிஸ்ட்டு கிடையாது, அது அப்படி சொல்லிக்கிறாங்க, நம்ம ஜேர்னலிஸ்ட்டே கிடையாது. இப்போ வந்து வேறு யாராவது டான்ஸ் ஆடினாங்கன்னு வச்சுங்க, நமக்கும் வந்து ஒரு தனிப்பட்ட என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ வேறு ஏதாவது டான்ஸ் ஆடினாங்கன்னா அது ரசிக்கிறாங்க மக்கள். இதே நீங்கள் டான்ஸ் ஆடினாவோ இல்லை நம்ம யாராவது டான்ஸ் ஆடினாவோ
என்ன இவன் போய் டான்ஸ் ஆடிக்கிறீங்க, குத்தாட்டம் போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மக்கள் பார்க்குற கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்கே சார். அது ஏன் சார்? மக்கள் அந்த அளவுக்கு உங்களை உயர்ந்த இடத்துல வச்சு பார்த்துட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? இவர்கள் நமக்கு உண்மைகளை எடுத்து சொல்பவர்கள். இவர்கள் அரசியலில் என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் கூர்ந்து கண்காணித்து சொல்லக்கூடியவர்கள். இவர்கள் நம்மை போன்ற சாதாரணமான மனிதர்கள் கிடையாது. இவர்கள் இதற்கென்று டெடிக்கேட்டடாக வேலை செய்யக்கூடியவங்க. அப்படிப்பட்டவங்க என்ன ஜாலியாக டான்ஸ் ஆடிருக்காங்க, ஐயே இவனை என்னமோ நினச்சேன் ஆடுறான் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. இதுவும் இந்த புகழுக்கு நீங்கள் கொடுக்கும் விலை. இவர்களும் மனிதர்கள் தான். என்ன இவனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்காதா? என்ன அவன் ஒரு நாள் ஜாலியாக டான்ஸ் ஆடக்கூடாதா? அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட வெளில போகக்கூடாதா? அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. பாத்தியா அப்படின்வாங்க. அது இந்த புகழ் கிடைக்கிறதுல உங்களுக்கு. இப்போ நீ ரோட்டுக்கு போனோன்னா நீங்கள் நிதிஷ் தானு கேட்குறாங்கல்ல, அதுக்கு நீங்கள் கொடுக்கும் விலை. மக்களும் அப்படி தான் பார்ப்பாங்க. இவங்க நமக்கெல்லாம் தெரியாத ஒரு அரசியலை இவ்வளோ டீப்பாக விவாதிக்கிறாங்களே, அவர் போய் டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. யூ ஷுட் அட்ஜஸ்ட், தட்ஸ் ஆல். ஒன்றே ஒன்று சார், இதோட லாஸ்ட்டு கேள்வி. அதோட அதுக்கப்புறம் நிம்மதியாயிடலாம் நீங்கள். அடுத்து வேற ஆள் வந்து உங்கள் நிம்மதியை கெடுப்பாங்க. ஏன்னா அவங்க இந்த சேனல் சவுக்கு மீடியா தொடங்கினதுலேருந்து வந்து லியோ சார் வந்து உங்க கூட இருந்தார். இப்போ வந்து அவர் வெளியே போயிட்டார். அதை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? அவர் யாராக இருந்தாலும் இவ்வளோ நாள் பழகிட்டு தொடங்கிய காலத்திலிருந்து கூட இருந்து விட்டு திடீரென்று அவர்கள் விலகி வேறு வேலைகளுக்கோ இல்லை வேறு பணிகளுக்கோ செல்கிறார்கள் என்றால் உள்ளபடியே நம்ம மிஸ் தான் பண்ணுவோம். பட் நான் ஒரு கூட்டிலிருந்து ஒரு பறவை சிறகு முளைத்து பறந்து செல்ல வேண்டும் என்று விரும்பும்போது அதெல்லாம் முடியாது, சிறகை வெட்டிட்டு நீ ஏன் கூடவே இரு அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்காதுல்லவா? அப்போது நம்ம மீடியா தொடங்கினதுலேருந்து திரு லியோ அவர்கள் நம்மளோடு இருந்தார். நான் இன்றைக்கி இண்டிபெண்ட்டாக பிரான்ச் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாழ்த்தை அனுப்புறது தானே முறை. அதானே எனக்கும் பெருமை. சரி, நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஓவர் டு ஃபேன்ஸ். ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கீங்க. குயிக்காக டக்குன்னு கேள்வி கேட்குறவங்க கேட்கலாம். மைக் அங்கே ஒன்று பாஸ் பண்ணிவிடுங்க. ஒருத்தர் ஒரு கேள்வி கேளுங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் சரவணன் சார். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு சொல்லலாம்ல? சொல்லுங்கள் சார். ஒரு ஸ்டோரி உண்டு சார். இந்த இராணுவத்தில் இருக்கிறப்போ வந்து ஏடிஎம்மில் போயிட்டு பணம் எடுப்பாராம். அவர் வந்து டெய்லி 100 ரூபாய் எடுக்கிறத பார்த்துட்டு ஏன் இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது அவர் சொல்கிறாராம், நான் வந்துட்டு என் ஒய்ஃபுக்கு இந்த அக்கௌண்ட்டில் காசு போட்டு வச்சுருக்காங்க, மெசேஜ் வந்து என் ஒய்ஃபுக்கு போகும். நான் காசு எடுக்கிறத பார்க்குறப்போ வந்துட்டு நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் உங்களோட ஒரு வீடியோ போடுறப்பயுமே வந்து நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற விஷயம் வந்து எங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு வீடியோவை மிஸ் பண்ணால் கூட ஏன் இன்றைக்கி வரலை அப்படின்றத நாங்கள் மிஸ் பண்ணுவோம். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வீடியோ போடணுன்றது எங்கள் எல்லாருடைய ஆசை. உங்ககிட்ட நான் கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டீங்க, எல்லா பிரச்சனைகளுமே சந்திச்சிட்டிங்க. இந்த பிரச்சனைகள்லாம் வர்றப்போ வந்துட்டு ஒரு கட்ஸுன்னு ஒன்று இருக்கணும். அது வந்து எல்லாருக்கும் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க பணி, இப்போ லைஃப் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி போகாது சார். என்றைக்கு வேணால் அது முடியலாம் அப்படின்ற ஒரு இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு வேளை நீங்கள் நாளைக்கு இல்லை அப்படின்னா இதை யாராவது தொடருவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை இது எந்த மாதிரி போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லுக் சரவணன் இங்கே இதுக்கு முன்னாடி பேசும்போது ஏதோ ஒரு கேள்வி, ஏன் இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி எந்திரிச்சு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏதாவது ஒரு சூழலில் நான் பின்வாங்கிட்டாலோ இல்லை போதும் இது அப்படின்ட்டு விட்டுட்டாலோ நாளைக்கு எனக்கு பிறகு இந்த இடத்துக்கு வந்து இதை தொடர்ந்து செய்யணுன்றதுக்கு யாருக்கும் தைரியம் வராது. அவ்வளோ சண்டை போட்டுருந்தான், அவனே காலி பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ட்டு எல்லாருக்கும் அந்த மனத்தளர்ச்சி வந்துடும். யாராவது ஒருத்தர் நாளைக்கு இன்ஸ்பயர் ஆகி வருவாங்க. அது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் எஞ்சி பேசுவான்ல, அது இப்போ அவங்களுக்கு நான் இன்ஸ்பிரேஷனாக இருக்கணுன்ட்டு நான் விரும்புகிறேன். அவன் ஒருத்தனால முடிஞ்சது இல்லை, இவ்வளோ பிரச்சனை வந்தப்போ கட்சி வரைக்கும் நின்று சண்டை போட்டுன்னே இருந்தான். அது மாதிரி நான் போடுறேன்ட்டு யாராவது நீங்களே நாளைக்கு மாறலாம், சரியா? அதனால் வருவாங்க. அதனால் நம்மளால் மட்டும்தான் கேளுங்க, நம்மளால் மட்டும்தான் இது முடியும் அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்லக்கூடாது. நான் மட்டும் என்ன மிகப்பெரிய பின்புலம் மிகப்பெரிய பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டா வந்தேன். ஒரு சாதாரண அரசு ஊழியராக இருந்துட்டு இன்றைக்கி இதை செய்ய முடியுது என்னால். சம்படி இருக்கான். இன்னும் ஒரே ஒரு யா ப்ளீஸ். என்ன அப்படின்னா, உங்களோட எல்லா வீடியோஸ்லையுமே ஒரு விஷயம் ஹைலைட் ஆச்சு. அது யாராவது கவனிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. நீங்கள் 10 ரூபாயில் ஆரம்பித்து 5 கட்சி, அப்புறம் ஐஸ்கிரீம் அதிகாரி, அல்வா அதிகாரி, பைக் பிரசாத், எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு நேமை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அது வந்து உங்களோட ஸ்டைலா இல்லை அதை நீங்கள் சும்மா சாதாரணமாக வச்சிங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அது ஏன் சார் தோணுது உங்களுக்கு? இல்லை வந்துட்டு இப்படி வச்சா அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அதுக்கு பின்னாடி? ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வேணும். ரொம்ப எளிய மொழியில் சொன்னால் மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள்.
ஒரு பைக் பிரசாதா இருக்கணும். பைக் பிரசாத்துக்கு ஆக்சுவலி நடந்தது என்னன்னு பார்த்தா அது ரொம்ப கோபப்பட வேண்டிய வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஃபைன் கட்டில் ஒரு 5000 ஃபைன் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. டிராஃபிக் வயலேஷன் ஃபைனுக்காக பைக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதன் மூலமாக பிரசாத்தை மிரட்டி எங்கள் ஊடகத்தை மிரட்ட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். இதையே ஒரு அடைமொழியாக பிரசாத்துக்கு மாற்றி இதன் மூலம் பிரசாத்துக்கு பைக் பிரசாத் என்று இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் மாறினா இந்த பிரசாத்தை மிரட்ட வேண்டும் என்று நினைத்த அந்த அதிகாரிகளுக்கு எவ்வளோ காண்டா இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்கிட்ட டே உன்னை பைக்கு தூக்கின்னு போய் உன்னை மிரட்டலான்னு பார்த்தா நீ அதை அடைமொழியாக்கி நீ கொண்டாடின்னு ஜாலியாக இருக்கிற அப்படின்ட்டு எவ்வளோ கோவப்படுவாங்க. அதற்காகத்தான் அது மாதிரி செய்வது. மற்ற பேர்கள் எல்லாம் இயல்பாக அந்த நகைச்சுவை உணர்வுக்காக வைப்பது அப்படியே செட் ஆகிடுது. ஷியோர் சார். மாலதி அவங்களுக்கு ஒரு பேர் வைப்பீங்க அப்படின்னா என்ன பேர் வைப்பீங்க? ஐயோ வேண்டாப்பா, பஞ்சாயத்தில் தொட்டாருப்பா. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். வணக்கம் சார். என்னோட பேர் ஷியாம். ஃபர்ஸ்ட் இங்கே வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் நானும் ஒரு விஷயம் சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது ஜென்ரலாக உங்கள் வீடியோஸ்க்கு இவ்வளோ வியூஸ் வருது, இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னா நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா, ஓகே வீட்டில் டைம் இல்லாமல் சும்மா இருக்காங்க பார்க்குறாங்க அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் தான். நான் வாரத்தில் 6 நாள் ஆஃபீஸ் போகிறேன், ஒர்க் பண்ணுறேன். 9 hours 10 hours per day ஒர்க் பண்ணுறேன். நான் உங்கள் வீடியோஸ் எப்படி பார்ப்பேன்னா, காலையில் ஆஃபீஸ் போகும்போது இயர்ஃபோன்ஸ் மாட்டிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு 1/2 hour போகிற வழியில் கேட்டுருவேன். திருப்பி ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அதே 1/2 hour டெய்லி சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறேன். பட் என்னோட டேயில் ஒரு 1 to 1.5 hours நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அது ஏன்னு நான் நினைக்கிறேன்னா, உண்மையை அவ்வளோ தைரியமாக உடச்சி நீங்கள் பேசுகிறதுனால அது எப்படியா இருந்தாலும் போய் சேர்ந்துருவோன்னு நான் நம்புகிறேன். மக்களுக்கு போய் சேர்ந்துருவோன்னு நான் நம்புகிறேன் சார். ரைட், அது ஒரே விஷயம் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் என் சைட்லேருந்து. என்னோட மெயின் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க, கண்டிப்பாக 2026 அவங்க திரும்பி வர மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. பட் டிஎம்கே இஸ் பிக் மெஷினரி. அவங்க என்ன தான் சொன்னாலும் மற்ற கட்சியோட கம்பேர் பண்ணும்போது, தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணும்போது பெரிய மெஷினரி ப்ளஸ் பெரிய பணபலமாக இருக்க ஒரு கட்சி. அவங்க அதை அவ்வளோ ஈஸியாக தோக்க விட்டுருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க சார்? தோற்காமல் இருப்பதற்கு எந்த எல்லைக்கும் திமுக செல்லும், எந்த எல்லைக்கும் செல்லும். அது கரூரில் கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒரு உதாரணம். கரூரில் டிஎம்கே ரோல் இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். இந்த போதுமான பாதுகாப்புகளை செய்யலைனாலே அது அவங்க ரோல் தான். ஸோ எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இதை மீறி மக்கள் அவர்களை வீழ்த்துவார்கள்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாம் முயற்சி பண்ணுங்கள். என்ன ஜனங்க 6 கோடி ஜனங்க என்ன அவ்வளோ முட்டாளாங்க? நீங்கள் ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கூட கொடுங்க, அதை மீறி அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம அக்டோபர் 2nd வீக்கில் இருக்கோம். பார்க்குறதுக்கு கூட்டணி எதுவுமே அமையல. எப்படிங்க ஜெயிக்கிறது, எல்லாம் பிரிஞ்சு கிடக்குது அப்படின்னு தோணும். டிசம்பர் ஆர் ஜனவரியில் நீங்கள் இதை ரிவ்யூ பண்ணி பாருங்கள், தானாக இவால்வ் ஆகும். ஜஸ்ட் ஒரு சின்ன குயிக்காக ஒரு ஹிஸ்ட்ரி ரீகேப் பண்ணிடுறேன். எப்படியாவது ஜெயலலிதா வீழ்த்தணும் 96 எலெக்ஷனில். கரப்ஷன் தான் பெரிய அஜெண்டா. இந்த பக்கம் மதிமுக தனியாக இருக்குது, திமுக பலவீனமாக இருக்குது. அது மதிமுக உடச்சிக்கிட்டு போயிட்டாரு. காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்துச்சுன்னா ஏடிஎம்கே வீழ்த்தலாம் அப்படின்ற மாதிரி சூழல் இருக்கும்போது டெல்லியிலேருந்து ஏடிஎம்கே காங்கிரஸ் தான் கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ போச்சு, அவள் தான் இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது டக்குன்னு தானாக அமைஞ்சுது. காங்கிரஸை உடைகிறார், மூப்பினார், உடச்சி தூக்கிட்டு போகிறாரு. அப்போது தமிழிசை அவர்களின் தந்தை திரு குமரி அனந்தன் தமிழக காங்கிரஸ் தலைவர். நான் டெல்லி சொன்னபடி நான் அதிமுகவோட கூட்டணி என்று அவர் முடிவெடுக்கிறார். மூப்பனார் உடச்சி தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சியை உருவாக்கி அதுக்கு ஒரு சின்ன ஒன்று சைக்கிள் சின்ன ஒன்று ரெடி பண்ணி, சரி இது மட்டும் பார்த்தா அது ஜெயலலிதா வீழ்த்துறதுக்கு இந்த ஒரு சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் இருக்கார், அவரை வச்சு ஒரு வீடியோவை போடுவோன்னு சொல்லி அவர் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி எப்படி இவால்வ் ஆச்சுன்னே தெரியல. ஒரு சீட்டு தவிர கிட்டத்தட்ட 1 சீட்டோ 2 சீட்டில் தான் ஏடிஎம்கே ஜெயிச்சிச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 10 நாளில் நடந்த டெவலப்மெண்ட்டு. அது மாதிரி நடக்கும். மண்ணை கவுது திமுக எழுதி வச்சுங்க. நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம். வணக்கம். என் பேர் ராஜ்குமார். நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரேன். நான் ரெகுலராகவே உங்களுடைய ஃபாலோவர்ஸ். என்னுடைய கொஸ்டின் என்னென்னா, இது ஃபேன்ஸ் மீட்டிங்கிறதுனால நான் கேட்குறேன். என்னுடைய 2 கொஸ்டின்ஸ் ஃபேன்ஸ் மீட்டிங்கிறதுக்காக நான் 2வது கொஸ்டின் அதை கேட்குறேன். என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய அடக்குமுறைகளுக்கும் அதிகாரங்களோட அடக்குமுறைகளுக்கும் அரசியல்வாதிகள் அடக்குமுறைகளுக்கும் நீங்கள் உட்பட்டிருக்கீங்க. இவ்வளோ விஷயங்களை நீங்கள் நிறைய கடந்து வந்திருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி நான் புதுசாக எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி 8 லட்சம் பேர் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா அது 8 லட்சம் பேர் கிடையாது. அது பார்வையாளர்களாக பார்க்கும்போது ஷேர் பண்ணி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 50 லட்சம் பேர் மேலே உங்களை பார்த்துட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள மூலை முடுக்கில் உள்ளவங்க கூட சிறு குழந்தைகள் பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கி சவுக்கு சங்கர் அப்படின்னா யார் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ அடக்குமுறைகளை தாண்டி வந்தும் கூட இந்த அதிகாரிகளையும் இந்த அரசாங்கத்தையும் ப்ளஸ் இந்த பொலிட்டிஷியனையும் இவ்வளோ கேள்விகள் உங்கள் சவுக்கு கேள்விகளாக தொலைக்கிறீங்க. இது ஏன் இவங்களை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயம் உங்களை பாதிச்சிருக்குல்ல? இந்த அதிகாரிகளை உள்ள கேள்வி கேட்குறீங்க, அரசியல்வாதிகளையும் கேட்குறீங்க, ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் பாதிப்படைஞ்சிருப்பீங்க இதனால்.
அது என்னவா இருக்கும் இப்போவோ இல்லை முன்னாடியோ? நாட்டில் இன்னைக்கு நடக்கிற பெரும்பாலான தவறுகளுக்கு இவர்கள் தான் காரணம் என்று நான் பார்க்கிறேன். இந்த அதிகாரிகள் சரியாக இருந்தாங்கன்னா அஜித்குமார் செத்துருக்க மாட்டான். கண்டிப்பாக சார். அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சரியாக இருந்திருந்தாங்கன்னா கள்ளக்குறிச்சியில் 66 பேர் செத்துருக்க மாட்டான். அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சரியாக இருந்தால் கரூரில் 41 பேர் செத்துருக்க மாட்டான். இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு மையப்புள்ளியாக ஊற்றுக்கண்ணாக இருக்கிறார்கள். ஸோ அவர்களை மீண்டும் மீண்டும் இடித்துரைப்பதன் மூலமாக மக்கள் சந்திக்கக்கூடிய இந்த துன்பங்களை குறைக்க வேண்டும், அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை பெற்று தர வேண்டும். அவங்க தானே நம்மளை ஆள்றாங்க, அவர்கள் தானே அதிகார வர்க்கம், அதிகாரம் அவர்களிடம் தானே இருக்கிறது. இப்போ நீங்களோ நானோ மக்களுக்கு ஒரு ஸ்கீமை போடுறதோ இல்லை மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அதை காப்பாற்றுறதோ நம்மளால முடியாது. அவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் அப்படின்றத நோக்கி அவர்களிடம் அதிகாரம் இருப்பதால் இன்னொன்று அதிகாரம் இருக்கிறவங்கள நோக்கி தானே கேள்வி எழுப்பணும். கையில் பவரே இல்லாதவங்க கிட்ட வாட்ஸ் த பாயிண்ட் இன் டாக்கிங்? அதான் ரீசன். நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா இதனால் ஏதாவது ஒரு இன்சிடென்ட்? இல்லை, நான் ஐ எம் அ ப்ராடக்ட் ஆஃப் தி சிஸ்டம். நான் என்னை அரெஸ்ட் பண்ணும்போது இவங்க கஸ்டடியில் வச்சு அடிக்கலைன்னா ப்ராபப்ளி நான் இந்த மாதிரி ஆயிருக்கவே மாட்டேன். என்னை அரெஸ்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு டைம் 2008 அரெஸ்ட் பண்ணும்போது ப்ராப்பராக கூப்பிட்டு போய் என்னை ரிமாண்ட் பண்ணிவிட்டு டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து விட்டுருந்தாங்கன்னா நான் இந்த அளவுக்கு மோசமாக இருக்க மாட்டேன். நைட்டு பூரா கஸ்டடியில் வச்சு அடித்தோடனே சரி இதுக்கு மேலே நானும் எதுக்குறேன் உங்களை அப்படின்றது மாதிரி அது ஒரு தூண்டுகோல் அமைஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன கேட்குறீங்கிறது எனக்கு புரியுது. அதுதான் ட்ரிகரிங் பாயிண்ட். இந்த ஃபர்ஸ்ட் அரெஸ்ட்லேயே நான் ஐ வாஸ் சீன் தி வேர்ஸ்ட். ஒரு மோசமான கஸ்டோடியல் டார்ச்சரை நான் முதல் முறையாக பார்க்குறேன். நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட்டு குரூப் 2 ஆஃபீஸர் நம்மளை டீசெண்டாக ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு தான் நான் அரெஸ்ட் ஆகும்போது இருந்தேன். பட் ப்ரூட்டல் டார்ச்சரை சந்திக்கும் போது சரி பார்த்துருவோம் அப்படின்ட்டு அந்த துணிச்சல் வருது. அது என்னை தொடர்ந்து எதுக்கிறதுக்கு ஒரு ரீசன் அமைஞ்சுது. சார், என்னுடைய 2வது கேள்வி, இது கேள்வி இல்லை ஆசை. சவுக்கு மீடியா எப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக வரும்? இந்த மாதிரி துணிச்சனால இளைஞர்களுக்கு எப்போது உங்கள் சவுக்கு மீடியாவில் வேலை வாய்ப்பு கொடுக்கும்? ராஜ்குமார், இப்போது நான் ஒரு மிகைப்படுத்தல் இல்லாமல் தற்புகழ்ச்சி இல்லாமல் சொல்கிறேன், நாம தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. அது எதுக்கூடிய விஷயம்? என்ன ரீசன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இஸ் பிகமிங் அப்சலீட். புரியுதுங்களா? இன்றைக்கி இங்கேயே இருக்கக்கூடிய பலர் டிவி முன்னாடி உட்காந்து கேபிள் டிவி வழியாக புதிய தலைமுறையை பார்ப்பதை விட புதிய தலைமுறையை யூடியூப் சேனலில் கன்சியூம் பண்ணுறவங்க தான் அதிகம். இன்றைக்கி புதிய தலைமுறைக்கு இந்த சேனலில் வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னால் வரக்கூடிய ரெவென்யூவை விட புதிய தலைமுறை யூடியூப் சேனலில் வரக்கூடிய வருவாய் தான் அதிகம். டிவி மீடியா இஸ் டெட். இன்றைக்கி டிவி மீடியான்றது டெட். நேர்பட பேசுவோ இல்லை விவாத களமோ எத்தனை பேர் தொலைக்காட்சி முன்பு 8 மணிக்கு அமர்ந்து பார்க்கிறீர்கள்? உங்கள் அப்பா பார்ப்பார், உங்கள் அம்மா பார்க்கவாங்க, அதுவும் இந்த சீரியல் போக மீதமுள்ள நேரத்தில் தான் பார்ப்பார்கள். நீங்கள் நேர்பட பேசுவோ விவாத மேடையோ பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா ஃபோனில் எடுத்து பார்ப்பீங்க. நாளைக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. விரிவுபடுத்தலான்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட், தட்ஸ் அ பாசிபிலிட்டி. இப்போ இந்த யூடியூப் சேனல்லையே நிறைய ரிப்போர்ட்டர்ஸை போட்டு மெயின் ஸ்ட்ரீம் சேனல் செய்யக்கூடிய வேலையை நாம் செய்யும் அளவுக்கு விரிவுபடுத்தலாம், வளரலாம். அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தட் டிஜிட்டல் டிவி இஸ் டெட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கொஸ்டின். சார், நான் கள்ளக்குறிச்சி, என் பேர் பாலுசாமி. எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர சட்டமன்ற தேர்தல் 2026 தனிப்பட்ட விஷயமாகவே சொல்கிறேன். ஏடிஎம்கே டிவிகே அலைன்ஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அப்படி டிவிக்கே தனிச்சு அப்படின்னா டிஎம்கே எளிதில் வெற்றி பெற்றோம் அப்படின்னு தோணுது. ஸோ மக்களுக்கு நீங்கள் உங்கள் சார்பாக என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க? இன்னைக்கு டூ ஏர்லி. இப்போ உடனடியாக நாம் அந்த முடிவை எடுக்க வேண்டாம். ஏன்னா அந்த கூட்டணிகள்லாம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. இன்றைக்கி எல்லாரும் அவங்கவுங்க பேர வலிமையை அதிகப்படுத்துறதுக்கு சிறு சிறு கட்சிகள் கூட எங்கள் முடிவை நாங்கள் ஜனவரியில் அறிவிப்போம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை பார்த்துருக்க முடியும். டிவிக்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் வராதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? ஓகே, வந்தால் நல்லாயிருக்கும் சார். வராதுன்னு ஏன் நினைக்கிறீங்க? இப்போது டிவிக்கே, இப்போது அதிமுக தங்களது வேட்பாளர்கள் எல்லாம் ஒன்றும் அறிவிக்கல இன்னும். ஆமாம் சார். டிவிக்கே இன்னும் கேண்டிடேட் போடல. ஆமாம் சார். அவகாசம் இருக்குல்ல. இல்லை, அப்படி வந்தால் நல்லாயிருக்கும். வரல அப்படின்னா அது டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப வரவில்லை என்றால் இதற்கு தான் நான் ஒரு நண்பர் கேட்டப்போ 96 உதாரணமாக சொன்னேன். உங்களுக்கு திமுக கிட்டத்தட்ட காலி. 18 மாவட்ட செயலாளர்கள், திமுக மாவட்ட செயலாளர் இன்றைக்கி தான் அதிக மாவட்டம் பிரிச்சுட்டாங்க. அப்போல்லாம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்துச்சு. திமுக மாவட்ட செயலாளர் போனார்னா அந்த மாவட்டமே போச்சு. பொன்முத்துராமலிங்கம் பல பேர், 18 பேர் போனாங்க வைகோ பின்னாடி, கட்சியே போச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதோடு முடிஞ்சிச்சு திமுக கதைன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அதை 13 மணி நேரம் பேரணி நடந்துச்சு அண்ணா சாலையில்.
தமிழ்நாட்டில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா பூராவே மதிமுக நடத்திய அந்த பேரணி போல் காசு கொடுக்காம அந்த கூட்டம் அது. ஓகேங்களா? அந்த மதிமுக கட்சி ஆரம்பித்து 3வது ஆண்டு நடந்த தேர்தலில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அன்றைக்கி என்ன காரணம்னா, மக்களுக்கு அதிமுக மேலே இருந்த கோவத்தில் எப்படியாவது இவங்களை வீட்டுக்கு அனுப்பணும். யார் மூலமாக அனுப்புறது? ரஜினி சொல்லியிருக்காரு, மூப்பனார் கட்சியை உடச்சிட்டு வந்திருக்காரு, கருணாநிதி சொல்கிறாரு. அதனால நாம் வைகோ நல்ல மனுஷன் தான், அவருக்கு அடுத்த வாட்டி வாய்ப்பு கொடுத்துக்குவோம். இன்றைக்கி அதிமுகவை இவங்களால் தான் வீட்டுக்கு அனுப்ப முடியும்னு தெளிவாக திமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணியை தேர்ந்தெடுத்தார்கள். ஒருவேளை திரு விஜய் அவர்கள் தனியாக தான் நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வலிமை அதிமுக கூட்டணிக்கு தான் இருக்கிறது என்று மக்கள் தெளிவாக முடிவெடுப்பார்கள் நான் சொல்கிறேன். ஓகே ஓகேங்களா? அதனால் இன்னும் அவகாசம் இருக்குது. இன்னும் 2 சைடும் இன்னும் கேண்டிடேட் போடல. ஆமாம் சார், வருவாங்க, வெயிட் பண்ணுங்க, என்ன அவசரம். ஓகே சார். வணக்கம் சார், ஐம் விக்னேஷ். ஏடிஎம்கே அண்டு டிவிகே வந்து இப்போ கூட்டணி வச்சுட்டாங்கன்னா டெபுட்டி சிஎம் விஜய் கொடுப்பாங்களா? அது எவ்வளவு சீக்கிரம் உட்காருங்க, அது எவ்வளவு சீக்கிரமாக நெகோசியேஷன் நடக்குதுன்றதை பொறுத்து விக்னேஷ். இப்போது இந்த ஸ்டேஜில் இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு அக்டோபர் 2nd வீக் நம்ம இருக்கோம். இன்னைக்கு விஜய் நெகோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா இந்த கோரிக்கைக்கு அதிமுக பிஜேபி ஒப்புக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. தேங்க்யூ. ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி வேறு கட்சிகள் வரவில்லை. ஏர்லி பேர்ட் ஆஃபர்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ். ஓகே, விஜய் ஜனவரி வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கலை. பிஎம்கே உள்ளே வந்துடும், தேமுதிக உள்ளே வந்துடும், அவங்கவுங்களுக்கு இவ்வளோ சீட்டுன்னு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் கொடுத்து முடித்த பிறகு லாஸ்ட் மினிட்ல வேறு வழி இல்லைன்னு விஜய் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்களே எடப்பாடி பழனிசாமி இருந்தால் என்ன நினைப்பீங்கன்னா, நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும்? கூட்டணிக்குள்ளே கலவரம் வர மாதிரி தான் இருக்கு. வரும்ல. நீங்கள் இன்றைக்கி வந்தீங்கன்னா பேசலாம். இன்றைக்கி வந்து விஜய் எனக்கு டெப்டி சிஎம் கொடு, 70 சீட்டு கொடுன்னு கேட்டால் சாலிடு கூட்டணியாக இது இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணி சரி கொடுத்துருவோம் அப்படின்னு பேச வாய்ப்பு இருக்குது. டைம் ஆக ஆக அந்த ஆப்ஷன் குறைஞ்சிக்கிட்டே போகும். அந்த டைம் ஆக ஆக அரௌண்டு ஜனவரி இவங்க கேம்பெயின்லாம் முடித்து மக்களோட பல்ஸ் என்னன்றது தெரிஞ்சிருவாங்க. ஓரளவுக்கு இவங்க கூட்டணிக்கு ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகுது. ஏன்னா இப்போ இன்றைக்கி பிஜேபியும் கமெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க, இவங்க கூட்டணிக்கு ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, திமுக ரொம்ப அன்பாப்புலர் ஆகிடுச்சுன்னு நினச்சா நீங்கள் இல்லாமையே ஜெயிக்க முடியுன்ற ஃபீலிங் உங்களுக்கு வந்துருச்சுன்னா எதுக்கு டெப்டி சிஎம் கொடுக்கணும்? ஸோ கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் நெகோசியேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடந்திருக்கா? கூட்டணி பேச்சுவார்த்தை ஏடிஎம்கே அன்அஃபிஷியலாக பேச்சுவார்த்தை எப்போவுமே நடக்குங்க. 2 தரப்பும் இல்லவே இல்லைன்னுவாங்க. எனக்கே தெரியும். அதாவது ஒரு 6 மாதமாக நடந்துகிட்ருக்கு. கரூர் இன்சிடென்ட்லாம் முன்னாடியே நடந்துகிட்ருக்கு. அது அன்அஃபிஷியலாக பேசுவாங்க, சரிங்க சொல்கிறேங்கன்னுவாங்க. அது நடந்துக்கிட்டே இருக்கும், நடக்கலைன்னுலாம் சொல்ல முடியாது. யாரோ சம்படி வில் டாக். தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கண்ணே. வணக்கம். இப்போது நீங்கள் எவ்வளவோ திமுகலேருந்து அடக்குமுறையை சந்திக்கிறீங்க, உங்கள் கை ஜெயிலில் வச்சு உங்கள் கையை உடச்சதும் வீட்டில் வந்து கழிவுல ஊற்றுறதும் சரி, அதுக்கு அதை மீறி நீங்கள் எப்படி இது திரும்ப பேசுகிறீங்க? இப்போ நானாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நான் வந்து நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து எப்படி திரும்ப வந்து திமுக எடுத்து பேசுகிறீங்க? இவங்க இதெல்லாம் பண்ணுறதோட நோக்கமே அதானேப்பா, இவன் எந்திரிக்கக்கூடாது, இதோட விழுந்துடணும் அப்படின்ட்டு. அது மட்டும் என்கிட்ட நடக்காது. நீங்கள் என்னை வந்து நீங்கள் காலி பண்ணிடலான்னு மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா நான் எந்திரிச்சு நிற்பேன். நீங்கள் எதற்காக முயற்சி செய்கிறீர்களோ, இப்படி இழிவான காரியத்தை செய்கிறீர்களோ, நீங்கள் செய்யும் அந்த இழிவான காரியம் என்னை முடக்கி விடாது. நான் எழுந்து நிற்பேன். இப்போது இன்றைக்கி இதை ஒரு மீம், ஒரு சத்யா தான் ஒரு மீம் சொன்னார். என்ன பண்ணுறதே தெரில அவங்களுக்கு. ஒரு அடித்து கையை உடைக்கிறதெல்லாம் விட வீட்டுக்குள்ளே வந்து சாக்கடை ஊற்றுறதுன்றது ரொம்ப ஒரு மோசமான விஷயம். மனுஷன் நில குலைஞ்சிருவான். நீங்கள் இல்லாதப்ப வந்து ஆமாம், தனியாக இருக்கும்போது நில குலைஞ்சிருவான். இதை விட என்ன மோசமான கொடுமையை நாம் சந்திக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அதுக்கு பிறகு எந்திரிச்சு நின்ன பிறகு அவங்களுக்கு இன்றைக்கி மலப்பு வந்துருச்சு, இவனை என்ன தான் பண்ணுறதுன்ட்டு. தோற்றுறக்கூடாது. ஒரு தம்பி இன்னொருத்தர் கேட்டார்ல, நம்ம தோற்று நம்ம கைவிட்டுட்டோன்னா யாருமே இந்த வேலையை பண்ண மாட்டாங்க. நாளைக்கு வேறு யாராவது ஒருவருக்கு இந்த வீட்டில் சாக்கடை ஊற்றுறது போன்ற ஒரு சம்பவம் நடந்தால் கூட சங்கர் எந்திரிச்சு நின்ட்டார். சங்கர் அம்மா வந்து பேசுகிறாங்க வெளியில், அவ்வளோ பேர் வந்து மிரட்டும் போது சங்கர் அம்மா துணிச்சலாக பேசுனாங்க. நம்மளும் அஞ்சக்கூடாது அப்படின்றது துணிச்சல் வரும். அதனால் நம்ம எந்த சூழ்நிலையும் தோக்கக்கூடாது. ரொம்ப நன்றி. ஹாய் சார், என் பேர் சண்முகநாதன். இந்த மாதிரி டிஎம்கேல வந்து இப்போ அவ்வளோ ப்ராப்ளம்ஸ், அவ்வளோ பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்கு டிஎம்கே இப்போது ஆட்சியில் இருக்கிறனால. ஸோ இந்த நிலமையில வந்து நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து வேற ஒரு
வேற ஒரு கட்சி வரணும், ஸோ அவங்களுக்கு நாங்கள் இது பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நிறையா நினைக்கிறாங்க. ஸோ இன்னமும் ஆனாலும் இவ்வளோ டிஎம்கேல இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலும் நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இது ஃபியூச்சரில் இது எப்படி மாறும்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இந்த வெளித்தோற்றத்திற்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டை வச்சுட்டு திமுகக்கு இளைஞர்களின் ஆதரவு இருக்கிறது என்று நீங்கள் தவறான முடிவுக்கு வராதீர்கள். இன்றைக்கி இந்த ஆன்லைனில் எழுதுகிறவங்களாக இருக்கட்டும், இந்த திமுகவோட கூட்டங்களுக்கு செல்லக்கூடிய இளைஞர்களாகட்டும், அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஆதாயம் இருப்பதால் போகிறார்கள். இப்போது திமுக இந்த இடத்துல ஒரு கூட்டம் நடத்துதுன்னு வச்சுக்கோங்க, தானாலாம் யாரும் அந்த கூட்டத்துக்கு போக மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு அழைப்பு வந்த உடனே போய் என்ன தான் பேசுகிறாருன்னு கேட்போன்றதுக்காக வர்றீங்க. திமுக கூட்டங்களுக்கு அப்படி யாரும் உள்ளபடியே போவதில்லை. உதயநிதியோட இளைஞர் அணியிலேருந்து கூப்பிடுறாங்க, அந்த லோக்கல் உள்ளூர் நிர்வாகி உங்களுக்கு அழைப்பு விடுத்து ஒன்று பணம் கொடுப்பார், அப்படி இல்லைன்னா இந்த கூட்டத்திற்கு செல்வதால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும், அதன் காரணமாக வருகிறார்கள். நாளைக்கு இந்த கட்சியால் நமக்கு ஆதாயம் இல்லை, உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவங்களுக்கு ஆட்சி இல்லைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இளைஞர்கள் வேறு திசைக்கு சென்று விடுவார்கள். எனக்கு இந்த பதவியும் அதிகாரமும் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு திமுக தேவை. அவங்களுக்கு தெரியாதாப்பா, எல்லாரும் படித்த பசங்க தானே, என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியாது, கண்ணை மூடிட்டு எப்படி அது பின்னாடி போக முடியும்? ஏன்னா அவங்களுக்கு ஆதாயம் இருக்குது, உள்ளுக்குள்ளே இந்த பதவியை வச்சு ஏதாவது சம்பாதிக்கிறாங்க, டெண்டர் எடுத்திருப்பான், இல்லை சோஷியல் மீடியாவில் எழுதுறதுக்கு பணம் தர்றாங்க, லோக்கல் பொலிட்டிஷியன்ஸோடு அவங்களுக்கு நெருக்கம் இருக்கும், அதனால் ஏதாவது பர்சனல் பெனிஃபிட்டுக்காக தான் பண்ணுறாங்க. அந்த பெனிஃபிட் என்னைக்கு போதும் தில் ஸ்விட்ச். ஓகே, தேங்க்யூ விக்னேஷ். சார் ஐம் ஆதிகேசவன் சார். ஒரு சின்ன கொஸ்டின் தான். சப்போஸ் வந்து நீங்கள் ஒன் டே சிஎம் ஆனீங்கன்னா ஃபஸ்ட்டு மாற்றக்கூடிய விஷயம் என்னமா சார் இருக்கும்? ஃபஸ்ட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் தலைகீழாக மாற்றுவேன் எல்லாத்தையும். சரிங்களா? தேங்க்யூ. இப்போ விஜய்க்கு ஆலோசகராக மீம்ஸ் பார்த்தீங்களா? போவீங்களா? கூப்பிட்டா அழைத்தால் செல்வேன். நான் இப்போதே நிகழ்ச்சி வழியாக ஆலோசனை தான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அதனால் தனியாகவும் கேட்டு பொதுவெளியில் தெரியாமல் ஆலோசனை சொல்லுங்கள் என்றால் நான் சொல்வேன். கார்த்தி, விஜய் அல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய அத்தனை அரசியல் தலைவர்களையும் சந்தித்திருக்கிறேன். எதுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு என்ன சினிமா விமர்சனமாக கேட்க போகிறாங்க? ஆலோசனைகளுக்காகத்தான் அழைப்பார்கள். யார் கேட்டாலும் கள யதார்த்தம் என்ன, அவர்களுக்கு எது நன்மை, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஆலோசனைகளை யார் கேட்டாலும் நான் வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். அல்டிமேட்டாக ஸ்டேட்டு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். இதுக்கு அந்த அரசியல் தலைவர்கள் யார் கேட்டாலும் நான் ஆலோசனை செய்ய தயாராக. விஜய் ரசிகர்கள் எல்லாரும் பண்ண கமெண்ட் அது ஒன்று தான், விஜய்க்கு ஆதவர்ஜினோட நீங்கள் நல்லா கொடுக்குறீங்க. அழைத்தால் ஆலோசனை சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். சரியா? இப்போது சில ஜேர்னலிஸ்ட்லாம் நேம் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்து நீங்கள் வந்து அவர் ஜேர்னலிஸ்ட்டை கன்சிடர் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மக்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்டெலிஜென்ஸ் அவங்கள நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க வந்து ஒரு ப்ரோக்கரேஜ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, காசு வாங்கிட்டு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்றது மக்களுக்கு க்ளீனாக தெரியுது. மக்கள் சார்பாக நான் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன், யுவர் ரியல் ஜேர்னலிஸ்ட் சார். மக்கள் சார்பாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன் கொஸ்டின், ஒரு தலைவரை பற்றி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், அண்ணன் தொல் திருமாவளவன் பற்றி. அவர் வந்து மனசார அவர் வந்து இந்த கூட்டணியில் இருக்காருன்றது எனக்கு தோணலை. அவர் வந்து ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் இருக்கார். பட் அவருக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி அவர் இதை விட்டு வெளியே வர முடியுமா? என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? பிரதர், நான் சொல்கிறேன், செப்டம்பர் 2023 எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை உடைத்த போது நேரடியாக நான் சென்று திருமாவளவனை பார்த்து நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நான் சொன்னேன். 24 அவர் வந்திருக்க வேண்டியது. அப்போது அவர் தயங்கியதற்கான காரணம், அவர் கூட்டணியை மாற்றிருந்தாருன்னா அன்றைக்கே கட்சியை உடைச்சிருப்பாங்க. இன்றைக்கும் இவர் கூட்டணியை மாறி இல்லை திரு விஜய் அவர்கள் கூடவே செல்வதாக திரு திருமாவளவன் முடிவெடுத்தார்கள் என்றால் ஆலூர் சானவாசு, சிந்தனை செல்வன் அத்தனை பேரும் திமுகவில் இருப்பாங்க, திருமாவளவன் மட்டும்தான் போவார். அவருக்கு அந்த அச்சம் இருக்குது. ஊடுருவிட்டாங்க. காங்கிரஸில் எப்படி பெரும்பாலும் திமுக ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட விசிகையில் பெரும்பாலும் திமுக ஆகிட்டாங்க. வன்னியரசே கூட இருக்க மாட்டார். அந்த சிக்கலை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கார். அவர் ஒரு சூழ்நிலை கைதி, நல்ல தலைவர். நான் அவர் தான் பலமுறை ஸ்காலர்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. வருத்தம் தான், வாட் டு டூ, தட் இஸ் பாலிடிக்ஸ். சரியா? தேங்க்யூ. லாஸ்ட் கொஸ்டின், 2026 சீமான் அவர்களுக்கு என்னுடைய ஓட்டாக இருந்தால் உங்களோட பதில் என்னவாக இருக்கும்? தாராளமாக அளிக்கலாம். அது உங்கள் விருப்பம், அது உங்களுக்கு உரிமை, அதுதான் ஜனநாயகம். தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் இன்னும் அவரை நம்புறீங்க, நான் நம்பலை, அவ்வளோதான். நான் நம்புறேன்ட்டு நீங்கள் தாராளமாக பண்ணலாம், தட் இஸ் யுவர் ரைட். அவரிடமிருந்து ஒரு கருத்து ஏற்கணும் மறுக்கணும்னா எந்த கருத்தாக இருக்கும் உங்களோட? கதை சொல்கிறது நிறுத்தணும் தம்பி, வேற ஒன்றும் இல்லை. நன்றி. விஜய் வந்து புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவர்களுடைய தப்பு இன்னும் எதுவும் பண்ணிட்டு இருக்காரு, இதுக்கப்புறம் திருத்திக்கலாம் அப்படின்னு எதனா சொல்கிறீங்களா நீங்கள்? அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. கற்றுக்குவார் அவர். இப்போ தானே அரசியலுக்கு வந்திருக்காரு, வந்து 2 வருஷம் தான் ஆகுது. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. இந்த கரூர் சம்பவமே நிறைய படிப்பணிகளை அவருக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம், கற்றுக்கொள்வார் என்று நம்புவோம். நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு நிறைய பேர் வர முடியாமல் இருந்திருக்கு. ஸோ அந்த மக்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கடைசியாக?
நாங்கள் செய்து கொண்டிருக்கும் பணியில் இங்கே வர முடியாத மக்களும் சரி, இங்கே வந்திருக்கக்கூடிய மக்களும் சரி, நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணியில் அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது. ஸோ தொடர்ந்து இந்த சமூக பணியில் அவர்களும் தங்களது பங்களிப்பை செய்து தொடர்ந்து எங்களோட உறுதுணையாக நின்று ஒரு சமூக மாற்றத்திற்கு அவர்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா இவ்வளோ நேரம் இருந்து இந்த ப்ரோக்ராமை இன்னும் மெழுகேற்றிருக்கீங்க அப்படி தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் ஆஃப் யூ. நன்றி ஷோபனா. தேங்க்யூ and you have done an excellent job. From my heart I appreciate your work. Thank you Shobana. Thank you.